ஹாய் கைஸ், யுகத்தின் விளாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம இன்னைக்கு ஷூட் பண்ண போறோம். அதனால கோயம்புத்தூர்ல இருக்க முக்கியமான ஒரு பிளேஸ்க்கு தான் இன்னைக்கு நம்ம போக போறோம். அந்த பிளேஸ் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டைட்டில் பார்க்ல தான் நம்ம இன்னைக்கு ஷூட் பண்ண போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஹாய் கைஸ், நான் உங்க விராட் கோலி தம்பி. நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து vlog 1. ஸோ இந்த vlog 1 எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா vlog 2ல நம்ம வந்து என்னென்ன கண்டென்ட்லாம் நாங்க பண்ண போறோம், கோயம்புத்தூர்ல இருந்து இந்த பிளேஸ் எல்லாம் நாங்க டிராவல் பண்ண போறோம், நம்ம டீம்ல யார் யார் இருக்கா, ஜாம்பிஸ் இருக்காங்களா இல்ல யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த vlog 1 முடியறப்ப நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்குவீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நான் வந்து இன்ட்ரெஸ்டா ஜாலியா எடுத்துட்டு போறேன். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க டைட்டில் பார்க் அங்க தெரியுதா, அங்கதான் நம்ம வந்திருக்கோம். இங்க டைட்டில் பார்க்ல வந்து வேலை செய்யணுங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு எங்களுக்கு வேலை கிடைக்கல. அதனால நாங்க வந்து டைட்டில் பார்க்ல இருந்து யூடியூபர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் நாங்க வந்திருக்கோம். நம்ம டீம்ல யார் யார் இருக்காங்க அப்படிங்கறத நான் ஒவ்வொருத்தரா இன்னைக்கு நான் சொல்ல போறேன். தம்பி வாப்பா, இது அபிஷேக். இது வந்து தம்பி யாருப்பா சொல்லிருப்பா, நான் ஒரு பெரிய தோனி ஃபேனு. அதெல்லாம் யாரா கேட்டாங்களா அப்படின்னு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா யாருன்னு மட்டும் சொல்லு. என் பேர் அபிஷேக். நான் வந்து ப்ரோவோட ஃபாலோவர் தான். நானும் ப்ரோ சேர்ந்து தான் vlog கண்டினியூ பண்ண போறோம். அப்பா தம்பி அர்னால்டு. நான் வந்து பெரிய விராட் கோலியோட ஃபேன், அது இல்லாம இவரோட ஃபேன். நாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா vlog தான் பண்ண போறோம். நாங்க 3 பேர். அது நான் சொல்லிட்டேன், vlog தான் பண்ண போறோம்னு நான் சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்ண போறேன்னு சொல்லு. அப்படி கேளு, தெரியாது. நான் வந்து 10th தான் படிக்கிறேன். நம்ம வந்து அண்ணா கூட சேர்ந்து vlogல எல்லாம் வந்து கேமராமேன் ஒர்க் எல்லாம் பண்ணி எல்லாத்துலயும் நம்மளும் இருப்போம். வெல்கம் டு யுகத்தின் விளாக்ஸ். இந்த vlogல நம்ம வந்து ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணும்டா. டாக்ஸ் தான் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அதை பத்தி ஏதாவது பேசுவோம் நம்ம. இல்ல இப்ப நாய் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான சென்சேஷனல் இஷ்யூ. முக்கியமான விஷயம் சொல்றப்ப கேமராக்குள்ள வர அதனால அங்க இங்க பேஸ் கவர் ஆகாம போயிடுச்சுங்க, இதாயிடும். நீ நாய்க்கு சப்போர்ட் பண்றியா மனுஷனுக்கு சப்போர்ட் பண்றியா? நாய்க்கும் சப்போர்ட் பண்ணுவோம், மனுஷனுக்கும். இது என்னடா இப்படி சொன்னா, நீ எதுக்கு சப்போர்ட் பண்ணா? மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். என்ன கேட்க கூடாது, யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. இல்லடா, நாய்க்கு சப்போர்ட் பண்ணா மனுஷங்க அடிக்கிறாங்க, மனுஷங்க சப்போர்ட் பண்ணா நாய் பிரியம் அடிக்கிறாங்க. யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நாயில உனக்கு என்ன நாய் பிடிக்கும்? எனக்கு வந்து கோல்டன் ரிட்ரைவர். கோல்டன் ரிட்ரைவர் நாய் எப்படி கத்தும், ஏதாவது கத்தி காட்டு. லவ் யூ லவ் யூ லவ் யூ அப்படின்னா எந்த நாய் சொல்லாது. சொல்லிடுச்சா? அப்படிங்கோ என்னன்னா லவ் யூ. ஒரு ஷோ வந்து மாட்டிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரே நாய் சவுண்ட். அப்ப வந்து நாய் கல்ல அடிச்சோம்னா பாத்தீங்களா, கரெக்டா. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். ஒண்ணு பண்ணுவோமா, எல்லா நாயா மாதிரி எல்லா நாய்க்குமே ஒரு அந்த டார்கெட்டை மாத்திடுவோமா? என்ன டார்கெட்? ஏதாவது நம்ம இப்போ என்ன சொல்றது, 7ஆம் அறிவுல போய் ஊசி எடுத்து போடுவாங்க ஒரு படத்துல, அந்த மாதிரி நம்ம ஒரு ஊசி ஒன்று கண்டுபிடிச்சு நம்ம அதை போட்டு மனுஷங்களை கடிக்காம என்ன பண்ணு, உன் நாயை நீ கடிச்சு மனுஷெல்லாம் கடிக்காத அப்படின்னு இல்ல எனக்கு புரியல. என்னடா பேசுற? பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு பாடு மறிவுங்கிற ஊசிங்கிற சத்தியமா புரியல. நீங்க அம்மா வந்து எங்க சப்போர்ட் எப்பவுமே நடுத்தர மக்களுக்காக, இளைஞர்களுக்காக, சாரி இளைஞர்களுக்காக. அங்க பாருங்க, சொன்னோடனே அங்க ஆப்போசிட்ல யாரு இருக்கா? ஆஹா, தளபதிடா, என் தலைவன்டா. கோயம்புத்தூர் டைட்டில் பார்க்ல வந்து நம்ம முதல் விழாக்குலயே தளபதி தரிசனம் நமக்கு கிடைச்சிருக்கு. தலைவா லவ் யூ தலைவா, ஆல்வேஸ் ஆல்வேஸ் லவ் யூ தலைவா. 234 தொகுதியிலயும் நம்ம மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், கோயம்புத்தூர் விஜய், கோயம்புத்தூர் விஜய், டைட்டில் பார்க் விஜய். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் விளாக்ல என் தலைவனை பார்த்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அப்படின்ற விளாக்ல வந்து நம்ம வேற மாதிரி சம்பவம் பண்ணலாம். காப்பாத்து சாமி தெய்வமே. சரி, என்ன உனக்கு உண்மையாவே விஜய் தான் பிடிக்குமா? உனக்கு விஜய் பார்த்தோம்னா அப்படியே கும்பிடுற? விஜய் இந்த விஜய் இல்லடா, விஜா. ஐயா, எந்த ஸ்கூல்ல படிச்ச நீ? படிக்க தெரியுமா?
இது இந்த ஒரு வார்த்தை தான் நான் தமிழ்ல ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணது. ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சு நான் சொன்ன ஒரு வார்த்தைனா விஜய். கேரளால தான் இருந்தேன். அதாவது மலையாளம் தான் தெரியும், மலையாளம் தான். தமிழ் சுத்தமா தெரியாது. அப்போ தமிழ் சுத்தமா தெரியாது. ஒரு 4th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே. அதுக்கப்புறம் இப்பவே தெரியலையா உனக்கு? இங்கிலீஷ்லயே படிக்க முடியாது. சரி 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 சொல்லு விஷயம். தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா ஹாஸ்டல்ல இருந்து லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே நம்ம பஸ்ல நான் அப்படியே வந்துட்டு இருக்கேன். வர்றப்ப விஜய் டீ ஸ்டால், அதுதான் நான் முதல்ல படிச்ச தமிழ் வேர்டு. ஈஸியா இருந்துச்சு. அப்பையில இருந்து தளபதி மேல அவ்வளோ கிரேஸ் இப்போ வரைக்கும். சின்ன வயசு பிறந்தது வந்து தளபதி தான். ஓட் ஐடி இருக்கா உங்களுக்கு எல்லாம்? எனக்கு ஓட் ஐடி வேணும்டா, தளபதி ஜெயிக்க வைக்கணும்டா. நம்ம ஓட் ஐடி இருந்தாலும் நீங்க எப்படி ஆட்சி ஜெயிக்க வச்சீங்களோ அதே மாதிரி 29 மணி ஜெயிக்க வைக்கணும். 2026ல ரெண்டே நல்ல இடமா பார்த்து சொல்லுங்க. 2020 ஒரே கட்சி தான் டிவிக்கு. எப்படி? இல்ல இல்ல நான் சொல்றது சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. அரசியல் வேண்டாம், அண்ணன் போதும். அண்ணனே அரசியல் தான் இருக்காரு. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஜோக்கர் மாதிரி அப்படின்னு, உண்மையிலே ஜோக்கர் தான். அதனால நம்ம லூஸ் நினைச்சிட்டு போறாங்க. படம் வேற வருது, அண்ணன் படம் வேற வருது, ரிலீஸ் பண்ண முடிவாங்களான்னு தெரியலடா. சின்ன வயசுல வந்து நம்ம ஸ்கூல்ல யாராவது கேக்குறப்போ என்ன ஆகணும்னு சொன்ன டீச்சர் கேக்குறப்போ நான் கேக்குறப்ப கலெக்டர் ஆகணும்னு சயின்டிஸ்ட் ஏதோ நான் என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி போலீஸ் ஆகணும், ஆர்மியில எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி நான் சொல்லுவேன். ஆனா இத்தனை நம்ம ஆசைப்பட்டிருக்கோம் சின்ன வயசுல. ஆனா கடைசியில நம்ம எங்க வந்து நிக்கிறோம்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறோம். நம்ம கடைசி எடுத்தா பண்ணணும்டா, பண்ணிருங்க. நாங்க வந்து சாதாரண லெவல்ல அநியாயம் தேவையில்லாம 3 உயிர் கொண்டுறாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம. டைட்டில் பார்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள அலோவ் பண்ணுவாங்களா? நம்மள வந்து இன்டர்வியூக்கே அலோவ் பண்ணலடா. எப்பறா விடுவாங்க? நீங்க போங்க, ரொம்ப விராட் கோலி தம்பிட்டு போங்க. டேய் விராட் கோலி தம்பி பேர் சொன்னாலே எங்க ₹1,00,000 கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கானுங்க. ஆனா நான் தான் தயாரா இல்ல. 14,000 பேர் இந்த டைட்டில் பார்க் வேலை செய்யறாங்க தெரியுமா? 7,000 பேர் வந்து நைட் ஷிஃப்ட் பாத்துட்டு இருக்காங்க. சேஃபஸ்ட் சிட்டி வந்து கோயம்புத்தூர்னு சொல்லலாம். அதுல வந்து இவ்வளவு தூரம் தள்ளி வந்தும் ஒர்க் பண்றாங்க. இத்தனை 14,000 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா அது ஒரு நம்பிக்கை இருக்கு. ட்ரீம் பிளேஸ் நிறைய பேருக்கு ட்ரீம் பிளேஸாவும் இருக்கும். ட்ரீம் பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரோட ட்ரீம் பிளேஸாவும் இருக்கும். சோ எல்லாமே வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வந்து கோயம்புத்தூரோட அருமை வந்து இங்க கோயம்புத்தூர்ல இருந்து போனாதான் தெரியும். நிறைய பேருக்கு வந்து கோயம்புத்தூர் பத்தி எப்படி இருக்குன்னு தெரியல. நாங்க எல்லாம் கோயம்புத்தூர் எல்லா இடத்துக்கு போய் எப்படி இருக்கு நாங்களா காட்டுறோம். ஆமா ஆமா ஆமா. கோயம்புத்தூர்ல இருக்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து பெங்களூர் போயிருவேன், நான் வந்து அங்க ஐடில படிக்க போறேன், நான் நாசா போறேன், நான் வந்து பூசருக்கு போறேன், என்னென்னமோ சொல்லுவானுங்க. கோயம்புத்தூர் வந்து இருந்து பாருங்களா, பழகி பாருங்களா. 70 கம்பெனிஸ்க்கு மேல உள்ள 70 கம்பெனிஸ் கிட்ட இருக்கு. அது என்னென்ன கம்பெனிஸ்? ஆனா நமக்கு ஒரு கம்பெனில கூட நம்மள எடுக்க மாட்டாங்க. திறமை இல்ல நம்ம கிட்ட. நம்ம வந்து ஒரு ரவுண்ட் கிளியர் பண்றது ஒரு பெரிய பெரிய விஷயமா இருக்கும். ஒன்னொன்னு ரவுண்ட் கிளியர் பண்ணி அடுத்து போறது பெரிய விஷயமா இருக்கும். ஆமா, பெரிய விஷயமா இருக்கனாலதான் அதெல்லாம் நாங்க போறது இல்ல. அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கேன் அந்த மாதிரி? நான் வந்து எதுவும் ட்ரை பண்ணது இல்லை. நம்ம ஏரியாவோட சரி. நம்ம ஏரியானா எந்த ஏரியா? லண்டனா? இந்த ஐடின்னு நான் சொல்ல கிடையாது, பொதுவா இந்த ஆபீஸ்னாலே பாலிடிக்ஸ் நிறைய இருக்கும்ல. இப்படி அடிக்கணும் மேனேஜர் என்ன சொன்னாலும். இப்ப நீங்க நம்ம என்னதான் டேலண்ட் ஸ்கில் எவ்வளவு இருந்தாலும் ஆபீஸ்ல ஒரு பாலிடிக்ஸ் நடக்கிறதுனால நம்ம எவ்வளவு நம்ம டேலண்ட காட்டினாலும் அவங்களுக்கு தெரியாது. வெளியே ஐக்கு ₹500 கொடுப்பானுங்க ஒரு சில கம்பெனிஸ்ல. வெறி ஆயிரும் வேலை செய்யறவங்களுக்கு. என்ன எல்லாம் ஃபேமிலி கஷ்டம், அதனால அவங்க மனச ஆஹா ஓஹோ நல்ல சம்பளம். ஐடி வேலை செய்யறதுக்கு நைட்டி வச்சு வேலை செய்யலாம். நிஜமா சீரியஸாடா. இது வந்து நம்ம நைட்டி வச்சு நம்ம இங்க வச்சே பிசினஸ் பண்ணலாம். இப்ப நீங்க சொன்னது நைட்டி வாங்கலாம். இப்ப நீங்க சொன்னது இங்க எழுதி வைக்கணும். ஐடி பிசினஸ் பண்றதுக்கு நைட்டி பிசினஸ் பண்றோம்னு எழுதி வைக்கணும். எழுதி கூட வைக்கலாம். பிசினஸ் நம்ம கரெக்டா என்னென்ன அனலைஸ் பண்ணி சொசைட்டில என்னென்ன மாதிரி பிசினஸ் டாப்ல இருக்கு, பீக்ல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டா ஜட்ஜ் பண்ணி நம்ம அடிச்சிட்டோம்னா பிசினஸ்ல அடுத்த லெவல் போயிடலாம். கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப. இப்ப நம்மளே வீடியோ பண்றோம், ஒரு வீடியோ நம்ம பண்ணிட்டு அப்லோட் ஆனா வியூஸ் கம்மியா இருக்கு, அடுத்த வீடியோக்கு நீ எல்லாம் வரவே மாட்டேன். வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. வாங்க நம்ம கடைக்கு போய் ஜூஸ் குடிச்சு பேசுவோம். சரி காய்ச்சி, இப்ப எல்லாரும் பசியில இருக்கோம். நாங்க அடுத்த விளாக் எங்க போலாம் அப்படிங்கறத ஏதாவது பிக்ஸ் பண்ணுங்கடா. இவர் வீடு கட்டாரில் அங்க போவோம், அங்க போய் விளாக் பண்ணுவோம். பண்ணலாம். ஆனா என்ன பசங்க எல்லாம் இருப்பாங்க. அப்படி பையன் இல்ல. பையன் தான்டா இருக்கான். காய்ச்சி இப்ப கரும்பு கடையில பாத்தீங்கன்னா கரும்பெல்லாம் இருக்கு. டம்ளர் இருக்கு, ஜிபே ஸ்கேனர் இருக்கு,
இப்ப இவர் வந்து ஆஹா கரும்பு மிஷின்ல இருக்கு. ஓகே கரும்பு ஜூஸ் எல்லாம் குடிச்சாச்சு. ஜூஸ் குடிச்சியாடா? குடிச்சோம். கொஞ்சம் ரொம்ப நாளா கேட்கணும் டவுட். உங்களுக்கு வந்து தோனி பிடிக்குமா பிடிக்காதா இல்ல வேணும்ட்டே பேசுறீங்களா இல்லையா? தோனி யாரு? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நானு. சரி சும்மா ஜஸ்ட் ஃபார் பண்ணு. எனக்கு தோனி பிடிக்காதுன்றதெல்லாம் எனக்கு கிடையாது. ஆக்சுவலா எனக்கு வந்து எல்லா கிரிக்கெட்டர்ஸுமே பிடிக்கும். என்னோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தோனி பர்த்டேக்கெல்லாம் நான் அவ்வளவு பிரைஸ் பண்ணி போஸ்ட் எல்லாம் போட்டிருப்பேன் நானு. அது நிறைய தோனி ஃபேன்ஸுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தெரியாது. நீ பாத்திருக்கியா? நீ பாத்திருக்கியா? இன்ஸ்டாகிராம்லயே இல்ல நீ பாத்திருக்கா? நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. வெளுத்துருவோம்டா. என்னன்னா இப்போ நமக்கு எனக்கு விராட் கோலி பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக விராட் கோலி போய் தப்பா பேசுறாங்க. நான் அதுக்கு வந்து ரிப்ளை தான் கொடுப்பேன். என்னோட எந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாலும் அந்த தோனி வந்து அப்படி தோனி இப்படிரா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். MS தோனி படம் வந்து என்னை விட அதிகமா பார்த்தவன் எவனுமே இருக்க முடியாது. அவ்வளவு பார்த்திருக்கேன். இப்போ லைஃப்ல நமக்கு ஒரு மோட்டிவேஷன் ஏதாவது ஒரு டவுனா இருக்கிறப்போ வந்து என்னடா பண்ணலாம் இதெல்லாம் வாழ்க்கையாடாது அப்படின்னு இருக்கிறப்ப அந்த ஒரு படம் போதும். சினிமா அப்படி அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மூவி. அதெல்லாம் நான் நிறைய டைம் பார்ப்பேன். சொன்னதுக்கு அப்படியே பூஸ்ட் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. பூஸ்ட் பம்ப்ஸ் ஆயிடுச்சா? அவ்வளவுலாம் நான் சொல்லவே இல்லடா. ஒண்ணுமே நான் சொல்லல. எதுக்காக இந்த பிளாக் ஆரம்பிக்கணும்னு யோசிச்சீங்க? விளாக் நீங்க எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து பேசலாம்டா. போர் அடிக்குது வீட்டுல தனியா. சரி எல்லாரும் சேர்ந்து பேசுறதே விளாகா போடலாம் அப்படின்னு. சீரியஸா தான் நான் என்னதான் வந்து விளாகுக்காக சொல்ல, நான் வந்து தனியா வீடியோ எல்லாம் பார்த்துட்டு வந்து உங்களை ஒரு ஜட்ஜ் பண்ணி வச்சிருப்பேன். நேர்ல வந்து பார்ப்போம் அப்படியே ஆப்போசிட். நீங்க வந்து பண்ற என்னடா பொண்ணு மாதிரி எதாவது தெரியுறா? நான் ஆப்போசிட் இருக்கிறேன். ஏன்னா பயமுறுத்துறீங்க? அப்படி இல்ல. கொஞ்சம் பேசுறதுல மெச்சூரிட்டி, கேரக்டர், உங்க கேரக்டர் எல்லாத்துக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, யாருக்கிட்டயும் வந்து எல்லாத்தையும் ஃப்ரெண்டா வந்து பேசுறது, இதெல்லாமே வந்து ரொம்ப நேரம் பேசுறானுங்க. அடுத்து எங்கடா போறீங்கன்னு சொல்ல மாட்டானுங்க. எங்க போலாம்? நான் என்ன கேட்டா நான் எங்க சொல்லுவேன்னா நீங்க படிச்ச இந்துஸ்தான் காலேஜ் தான் சொல்லுவேன். அங்க போய் என்ன பண்ண உள்ள விட மாட்டானுங்க. வாட்ச்மேன் வேலை கூட கொடுக்க மாட்டானுங்க. காலேஜ் முடிச்சு 10 வருஷம் ஆச்சு இன்னும் இங்கே வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி புடிச்சு லாக் பண்ணிடுவானுங்க. சரி அடுத்த விழாக்கு நம்ம இந்துஸ்தான் காலேஜ் போயிடலாமாடா? போயிடலாமா? உங்க அண்ணி எல்லாம் அங்கதான்டா முறையே பார்த்து வச்சிருக்கேன். அம்முக்கு டுமுக்கு அம்மாள் டுமாள்